Example 4.2. When a number is decreased by 25%, it becomes 120. Find the number. ஒரு நம்பர் என்னன்னே தெரியாது, அது 25% டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆனால் 120 ஆயிடுது. ஃபைண்ட் த நம்பர். ஒரு நம்பர் தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். லெட் த நம்பர் பி எக்ஸ். given x minus 25 by 100x எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு நம்பர் அப்படின்னு இருக்கிற இடத்துல எக்ஸ் வந்துடும். டிக்ரீஸ்டு பைனா மைனஸ் 25% கிடைக்கா. எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது? 25% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 25%னால் நம்ம 25/100 போடக்கூடாது. எவ்வளவு எந்த நம்பருக்கு 25% டிக்ரீஸ் ஆகுது? எக்ஸுங்கிற ஒரு நம்பரு, அதில் 25% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 25/100 இன்ட்டு எக்ஸுன்னு போடணும். ஈக்குவல் டு 120. ஓகேயா? அந்த லைன் புரியுதா? ஒரு நம்பரு எக்ஸு டிக்ரீஸ்டு பை 25%. அதாவது சும்மா 25% டிக்ரீஸ் ஆகலை, அந்த நம்பரில் 25% டிக்ரீஸ் ஆகிது. அதான் 25/100 இன்ட்டு எக்ஸுன்னு போட்டிருக்கு. பிகம்ஸ் 120ங்கிறதுனால ஈக்குவல் டு 120. இங்கே எக்ஸுக்கு கீழே டினாமினேட்டரில் பை 1 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 25/100, இங்கே டினாமினேட்டரில் 100 இருக்குது. அப்போ 1க்கும் 100க்கும் எல்சிஎம் எடுத்தால் 100. இங்கே நியூமினேட்டரில் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? எக்ஸை 100/100 இன்டு நியூமினேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. 100x கிடைக்கும் பை 100. அப்படின்னா டினாமினேட்டர் சேம் ஆயிருமா? அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிடலாம். 100x மைனஸ் 25x ஈக்குவல் டு 120. 100லேருந்து 25 சப் பண்ணால் என்ன கிடைக்கும்? 75 கிடைக்கும். அதான் 75x/100 ஈக்குவல் டு 120. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த லெஃப்ட் சைடில் எக்ஸுக்கு பக்கத்தில் 75/100, ரைட் சைடில் போகும்போது என்னவா மாறும்? ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். 75/100 100/75 சேஞ்ச் ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 120, 100/75. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். 25 டேபிளில் 3 25s are 75, 4 25s are 100. அப்போ இதில் 4/3 இருக்குது. இந்த 3க்கு 1 3 is 3. இந்த 120 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 160. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் எக்ஸு 160. இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்கான். இஃப் வி ஸ்டார்ட் வித் எ குவான்டிட்டி, ஏங்கிறது என்னது? குவான்டிட்டி. தென் டிக்ரீஸ் தட் குவான்டிட்டி பை x%. எது டிக்ரீஸ் ஆகுதோ அதான் எக்ஸுன்னு வச்சுருக்கு. we will get decreased quantities as d equal to 1 minus x/100 into a. அப்போ இதில் ஏங்கிறது என்னது? குவான்டிட்டி எடுக்கணும். எது டிக்ரீஸ் ஆகுது அதை எக்ஸுன்னு எடுக்கணும். அப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த டிக்ரீஸ் வேல்யூவை போடணும். எதை? 25 போடணும். இந்த ஏ இருக்கிறதுல என்ன போடணும்? குவான்டிட்டி